ஆம்ஸ்டாங்கினுடைய கொலை வழக்கு என்பது காவல்துறையின் உளவுத்துறை ஃபெயிலியர் நாங்க சொல்றோம். புரியுதுங்களா? அதை நாங்க வந்து அது ஒப்பிடக்கூடாது. அது வந்து ஒரு தலைவர் பாதுகாப்பு இல்லாமல் இங்கு இறந்தது விடுதலை சிறுத்தையில் இருக்கிற அத்தனை பேருக்கு இழப்பா கருதுறான். புரியுதுங்களா? அதை நீங்க ஒப்பிட்டு சேர்க்காதீங்க. அதை வந்து சட்டம் ஒழுங்குடைய ஃபெயிலியர் நீங்க சொல்லல. காவல்துறை உளவுத்துறை ஃபெயிலியர் சொல்றோம்ல. ஒரு தலைவரை உளவுத்துறை பாதுகாப்பு ஃபெயிலியர் சொல்றோம்ல. சரி, அது சாமானிய மக்கள் கூட சொல்லுவாங்கண்ணா. அதற்கான நீதி கேட்டு பெற வேண்டிய பொறுப்பு யாரோடது? ஏங்க, அதுக்கான நீதி கேட்டு தமிழ்நாடு முழுக்க மறியல் செய்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள்ங்க. இது அந்த கட்சியில தெரியும், அவங்க எல்லாத்துக்கும் நாடுக்கே தெரியும்ல. விடுதலை சிறுத்தை வீதியில இருந்து மறியல் பண்ணோம். எந்த இயக்கம் படிச்சு? விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுக்க மறியல் போராட்டம் நடத்தினாங்க. அதனால் ஆம்ஸ்டாங் மேல எங்களுக்கு இல்லாத அக்கறை யாருக்கு இருக்க போகுது? நீங்க மறியல் பண்ணது ஒரு எதிர்கட்சி இல்ல, நீங்க நல்லா அதை நினைவுல வச்சுட்டு பேசணும். கூட்டணி கட்சி. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்க எந்த அரசியல் நிலைப்பாடாக இருந்தாலும் எங்களுடைய எங்கள் மக்கள் பாதிக்கப்படும் போதோ இல்ல எங்களுடைய தலைவர்கள் பாதிக்கப்படும் போதோ நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை கூட்டணி அரசாக இருந்தாலும் எதிர்வினை ஆட்டியிருக்கோம். நீங்க அதை புரிஞ்சுக்க. புரியுங்களா? ஏதோ சும்மா போற போக்குல எதுவும் செய்யல. கடைசி வரைக்கும் அடக்கம் பண்ற வரைக்கும் விடுதலை சிறுத்தையின் தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் கூட இருந்தாரு. அடக்கம் பண்ற வரைக்கும் எந்த தலைவர் இருந்தாங்க? ஆம்ஸ்ட்ராங் உடலை மட்டும் அடக்கம் செய்யலையே, அந்த மறைவில் மரணத்தை நீங்க கேள்வி வந்து இதுக்குள்ளே சுத்தாதீங்க. சரி, ஓகே, அடுத்து வரேன். பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஆபத்து இருக்கிறது, அவர்கள் சிறப்பாக களமாடுறாங்க, அடுத்தது அவங்க வரணும் அப்படின்னு வாழ்த்தி, அதே சமயம் ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவர்கள் எச்சரிக்கிறார். இப்படி ஒரு எச்சரிக்கையை ஆம்ஸ்ட்ராங்குக்கே அவர் செய்திருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. எங்க ஆம்ஸ்ட்ராங்கே பலமானவர் தானே. யார் அவர் ஆவா நினைச்சோம்?